வெல்கம் டு சாய் போய் சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்த்துலாமா? இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் வித் எக் ஆம்லேட். இதுதான் பசங்க லஞ்ச் கொண்டு போனாங்க. மார்னிங் அந்த பொட்டேட்டோ ரைஸில் 2 வயசு சாப்பிட்டு போயிடுவாங்கப்பா. தனியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் இல்லை, அதுவே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க லேடிஸ் வேலை செய்கிறாங்களா இல்லை வெட்டியாக இருக்காங்களா? நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம். ஆனால் நம்ம ஹஸ்பண்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வீட்டில் வெட்டியாக தானே இருக்குது. அதாச்சும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களும் மார்னிங் எழுந்து குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ லைண்டட் சிறப்பில் வர மாதிரி டயர்டாக எனக்கான்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை. ஆனால் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும். வீட்டில் தானே இருக்கேன், ஒன்றா ஒரு வேலையே இருக்காது. காலையில் ஒரு சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களை கட்டி அனுப்பிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்கும். வீட்டில் பசங்க கிளம்புறதுக்கப்புறமா நம்ம வீடை ஒதுக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், இருக்கிற துணியை போடணும், பாத்ரூம் க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணும், அது க்ளீனாக இல்லைனா அது வாரத்தில் 2 வாட்டி அதை கழுவணுன்ட்டு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ஒர்க்கு ஜாஸ்தி தான். ஜென்ஸ் அதுமாதிரி சொல்லாதீங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரியில் பார்க்கலாம். டாட்டா பாய்.